இயேசு கடற்கரையில் போய் இறங்குறார். கதரேனையருடைய கடற்கரை போய் இறங்கினா ஒருத்தன் பிரேத கல்லறைகள்லேருந்து ஓடி வர்றான். அவனை பார்த்தா அவனுக்கு வஸ்திரம் இல்லை, சரியான அளவு முடி வெட்டல, தாடியும் வெட்டலன்னு நினைக்கிறேன், அப்படி தான் இருப்பான். அவனுக்குள்ள பிசாசு இருக்கு, லேகியோன் பிசாசு. 6000க்கும் அதிகமான பிசாசு அவனுக்குள்ள. ஒரு பிசாசு பிடிச்சாலே என்ன பாடு. இதுக்கு மேலே 6000 பிசாசு வந்தா அந்த மனுஷன் தாங்குவானா? ஒரு பிசாசு வந்தாலே நம்ம ஏலம் விட்டுட்டு இருக்கோம். நீ போறியா போக மாட்டியா, வாரியா போறியா, ஆமே இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும். இங்கே எத்தனை பிசாசு? 6000த்துக்கும் அதிகம். அந்த மனுஷனும் தாங்க மாட்டான், அந்த தேசமே தாங்காது. உண்மையில் சங்கிலியை வச்செல்லாம் கட்டி பார்த்தாங்களாம், என்னென்னமோ செய்து பார்த்தாங்க, முடியலை. இயேசு அந்த கடற்கரையில் வந்தப்போ அந்த பிசாசு இயேசுகிட்ட ஜெபம் பண்ணுது. பார்த்தீங்களா, நம்ம தான் ஜெபம் பண்ண மாட்டோம், பிசாசெல்லாம் நல்லா தான் ஜெபம் பண்ணுது. ஆமாம், நீ ஜெபம் பண்ணாட்டா பிசாசு ஜெபம் பண்ணும், கவனமாக இருக்கணும். யோபுவின் நாட்களில் ஆண்டவர்கிட்ட போய் கேட்குது, நீர் ஒன்று செய்யும், கரத்தை நீட்டு அவனை ஒன்று தொடும். ஜெபம் பண்ணானா இல்லையா? ஆண்டவர் டிஸ்கவுண்டில் கொடுத்தார், போத்தீஸில் உள்ளது மாதிரி, பை ஒன் டேக் ஒன். எப்படி? அவன் ஜெபம் பண்ணது தொடுறதுக்கு, இவர் சொன்னது எதுக்கு நான் தொடுறது, அவனை உன் கையில் தர்றேன் வச்சுக்க. நம்ம தெய்வம் இப்படி தான், பிசாசுக்கே ஜெபத்துக்கு இப்படி பதில் கொடுக்குறாருன்னா நம்ம ஜெபத்துக்கெல்லாம் எப்படி பதில் தருவார் பாருங்க. இந்த இடத்துல இந்த பிசாசு ஜெபம் பண்ணுது, இப்போ எங்களை துரத்துவீர்னா ஒன்று செய்யும். ஆனால் நிற்கி பாருங்க, பன்னிக்கூட்டத்துக்குள்ளே எங்களை அனுப்புங்கன்னு. நம்ம என்ன சொல்லியிருப்போம்? அட பிசாசு, நான் சொல்லதை நீ என்ன செய்யணும். ஆனால் இயேசுவை பாருங்களேன், அந்த ஜபத்துக்கு பதில் கொடுத்து புறப்பட்டு போன்னு, பன்னிக்கூட்டத்துக்குள்ளே போன்னு. இதில் அந்த மனுஷன் பிசாசெல்லாம் போன பிறகு சுகமாக நல்ல துணியெல்லாம் போட்டு வந்திருந்து, ஆண்டவரை நீர் எங்கே போனாலும் உங்கள் பின்னால் வர விரும்புகிறேன்னு ஜெபம் பண்ணுறான். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வரான்டா, நீ உன் ஊருக்கு போன்னு. பிசாசின் ஜபத்துக்கு பதில் கொடுத்தவர் மனம் திரும்பினவனுடைய ஜபத்துக்கு என்ன செய்யலை? ஏன்னா நமக்கெல்லாம் பயங்கர பாடு. நம்ம ஜெபம் பண்ணி பார்த்து ஒன்றும் என்ன செய்யலை, நடக்கலை. ஆனால் அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. அந்த தெற்கே போலியா தேசத்திற்கு முதல் அப்போஸ்தலன் அந்த மனுஷன்தான். 12 பேர் கூட சுற்றிட்டு இருந்திருந்தா 12ல் 13வது ஒரு ஆளாக தான் இருந்திருக்கும். ஆனால் அவர்களுக்கு முன்னே நற்செய்தி அறிவிக்க அந்த மனுஷனை கத்த தெரிந்து கொண்டான்.